குறை நிரப்பு பிரேரணை என்றாலும் மேலதிகமாக நிதியை ஒதுக்கிட்டுக் கொள்வதே எமது வரலாறு. கடந்த காலத்தில் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் பெரும்பாலும் அமைச்சர்களின் அல்லது அரசியல்வாதிகளின் விருப்பத்துக்கேற்ப செலவிடப்பட்ட வரலாறே இருந்தது. அமைச்சினூடாக நிவாரணத்துக்காக செலவிடப்படும் தலைப்பு மாறுபடும். எனவே 2026 ஆண்டுக்காக ஒதுக்கப்பட்ட எமது கடன் பெற்றுக்கொள்ளும் எல்லை 3740 பில்லியன் ரூபாவாக அமைந்துள்ளது. அந்த எல்லைக்குள் இருந்து கொண்டே இந்த செயற்பாட்டை செய்கின்றோம். அதற்காகவே தற்போது அனுமதியும் கோருகின்றோம். எனவே இதனால் கடன் எந்த வகையிலும் அதிகரிக்காது. நாட்டின் தற்போதைய நிதி நிலைமை தொடர்பில் நிதி பிரதி அமைச்சர் இதன்போது கருத்து தெரிவித்தார். 2026 ஆண்டின் மார்ச் மாத இறுதியில் இலங்கையின் ஒட்டுமொத்த கடன் 98,965 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவானது. அதாவது 98.96 பில்லியன். அதேபோன்று மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் கடன் தொகை 23 மில்லியனாக காணப்பட்டது. அரசு நிறுவனங்களின் கடன் தொகையும் இதனோடு இணைக்கும் போது மொத்த கடன் 102.2 பில்லியனாக அதிகரிக்கும். இது 2025 ஆண்டின் இறுதியில் காணப்பட்ட தொகையுடன் ஒப்பிடுகையில் வீழ்ச்சி என்றே கூற வேண்டும். இலங்கைக்குள் கடன் விவரங்களை அறிக்கைப்படுத்தும் போது நாம் ரூபாவில் பார்த்தாலும் டாலரில் பார்த்தாலும் கடன் முகாமைத்துவம் சரியாக இருக்கும். இவை வெறுமனே புள்ளி விவரங்களே தவிர கடன் இல்லை என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். கடன் நிலை தன்மைக்காக நமக்கு வழங்கப்பட்ட இலக்கை அடைய முடிந்துள்ளது. 2032 ஆண்டு ஆகும் போது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை 95 வீதத்துக்கு அதிகரிக்க வேண்டும். அதுவே எமது நோக்கம். எனினும் 2025 ஆண்டிலேயே, அதாவது 2025 ஆண்டின் இறுதிக்குள் அந்த இலக்கை எம்மால் அடைய முடிந்துள்ளது. குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் புதிய கடன்களை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. மேலதிக மதிப்பீட்டுக்கான எமது வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை 1957 ஆண்டின் பின்னர் மிக குறைந்த மட்டத்துக்கு, அதாவது 2025 ஆண்டில் கொண்டு வர முடிந்தது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதமாக 2.3 வீதம் பதிவாகியுள்ளது. இவ்வாறான நிலையில் நிதி ஸ்திரத்தன்மையை அடைந்து முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். சரியான உத்தியோகபூர்வ புள்ளி விவர தரவுகள் அல்லது கொள்கைகள் தொடர்பில் கருத்து தெரிவிப்பதற்கு பதிலாக சமூகத்தில் பல தவறான ஆவணங்களும் தகவல்களும் முன்வைக்கப்படுகின்றன. ஏனெனில் அது தொடர்பில் சட்டபூர்வமான எந்த ஒரு பொறுப்பும் அவர்களுக்கு இல்லை. அவ்வாறு கூறப்பட்ட அனைத்து விவரங்களும் பாரிய பொய் என்றே கூற வேண்டும். புதிதாக மற்றொரு பொய்யை கூறுவதை கண்டேன். யாரோ ஒருவர் தவறான தரவுகளை உருவாக்கி இதோ அரசாங்கத்தின் முதலாம் காலாண்டில் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை 606 பில்லியன் ரூபாய் என கூறியுள்ளனர். அவை முற்றிலும் தவறான தரவுகள் என்பதை கூற வேண்டும். மத்திய கிழக்கு நெருக்கடியை எதிர்கொள்வதற்காக இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் $4 பில்லியன் நிதியுதவியை வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி தீர்மானித்துள்ளது. தற்போதைய நெருக்கடி நிலைமையினால் வெளிநாடுகளிடமிருந்து அனுப்பப்படும் டாலர், சுற்றுலாத்துறை, எரிபொருள், உரவிநியோகம் உள்ளிட்டவற்றில் ஏற்பட்டுள்ள அழுத்தங்களை குறைப்பதே இந்த நிதியுதவியின் நோக்கமாகும். நிதியுதவியை பெற்றுக்கொள்வதற்காக இலங்கை, பங்களாதேஷ், பிஜி, பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட பிராந்தியத்தின் பாதிப்பை சந்தித்துள்ள 15 நாடுகள் ஆசிய அபிவிருத்தி வங்கியிடம் உத்தியோகபூர்வ கோரிக்கையை முன்வைத்துள்ளன.